அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், தை மாசத்தின் முதல் சுப முகூர்த்த நாள், தேய்பிறை சஷ்டி விரத நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் குன்றத்தூர் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். குன்றத்தூர் முருகப்பெருமானுடைய அருளால் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும். குழந்தை பாக்கியம் தம்பதிகளுக்கு கிடைக்கட்டும். சகல சௌபாகியங்களும் கிடைக்கட்டும். நாளையும் சுப முகூர்த்த நாள். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 6ஆம் நாள். இன்று காலை 8:37 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று மாலை 6:37 வரை உத்திர நட்சத்திரமும் அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரம் உள்ள நாள். முழு நாளும் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று அவிட்டம் மற்றும் சதை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையும், குளிகை நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள். நண்பர்கள் வழியிலே உங்களுக்கு நன்மைகள் உண்டு. எதிர்பாராத சில உதவிகள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தி தகவல் வந்து சேரும். விவசாயிகளுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள். சுபகாரியங்களிலே பங்கு பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கூட சிலருக்கு உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். அதே மாதிரி உயர்கல்வி படிக்க எடுத்த முயற்சி நல்ல பலனை தரும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை அஷ்டகம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சுக்கிர பகவானை ராசிதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், ஆலய அர்ச்சகர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வியாபாரத்திலே புது டெக்னிக்ஸை அறிமுகப்படுத்துவீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் உண்டு. நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை பார்க்கும் டாக்டராக இருப்பவர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகளையும் நல்ல அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை நீங்கள் அருகம்புல் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு சோம்பல் வரும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் முயற்சியில் கண்ணாக இருக்கணும். கடன் விஷயங்களிலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஸ்கின் டெர்மட்டாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள், அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், யோகா ட்ரைனராக ஆசிரியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஆன்லைனில் டியூஷன் எடுப்பவர்கள்,
டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள், கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் நிற பட்டு அல்லது வஸ்திரம் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கடகராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் நிதானமாக இருக்கணும். மங்களகாரியங்கள் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். வரன்கள் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. டைவர்ஸ், விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு இழுபறி நிலைமை ஏற்படும். உங்களுக்கு அதிருப்தியை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி செகண்ட் மேரேஜ் அல்ல தேர்ட் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மறுமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மேரேஜில் சில கசப்பான அனுபவங்கள் வந்திருக்கும். ஸோ அதுலேருந்து மீண்டு நல்ல வாழ்க்கை அமைகிறதுக்காக இருக்கிறபொழுது கவனமாக அதற்கான முயற்சியில் இருக்க வேண்டிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், இரும்பு ஸ்டீல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டிலே உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் நல்லபடியாக நடக்கும். உங்களுக்கு நல்ல பலனை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் பெருமானை காரிய சித்தி மாலை பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சிம்ம ராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி செய்துட்டு இருந்து விசா கிடைக்காமலோ அல்லது அந்த யூனிவர்சிட்டியிலையோ காலேஜில் அட்மிஷன் கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு இப்போ நல்ல செய்திகள்லாம் வரக்கூடிய காலம். நல்ல செய்தி, நல்ல இதெல்லாம் வரக்கூடிய நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரக்கூடிய நாள். சில பாராட்டுகள்லாம் உங்களுக்கு சேரும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், அதே மாதிரி பிளேபேக் சிங்கராக, மியூசிஷியனாக, டெக்னீஷியனாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், கேமராமேனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சொந்தமாக பிஆர் வாங்கியாச்சு, அடுத்து ஒரு வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேய பெருமானுக்கு நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கன்னிராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். சில விஷயங்களில் உங்களுக்கே ஆச்சரியம் தர்ற மாதிரி நல்லபடியாக நடக்கும். சின்ன சின்ன யோகங்கள் உண்டு. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்கள், பேக்கரி வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல லாபங்கள் கிடைக்கும். புது ஆர்டர்கள் கூட சிலருக்கு கிடைக்கக்கூடிய நாள். ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு நல்ல விஐபிகளின் நடப்பால், அவர்களின் நட்பால் உங்களுக்கு நல்ல செய்திகள், நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அது மாதிரி வெளிநாட்டில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், மினிமார்ட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். பெண்களுக்கு உங்களுடைய பழைய நண்பர்கள், நண்பிகளை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி சுபகாரியங்களில் பங்கு பெற்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு. காளியம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஏற்கனவே உடல் நல பிரச்சனையால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்கள், ஆப்ரேஷனோ சர்ஜரியோ பண்ணி கொண்டவர்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி சேரும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இன்ஜினியரிங் படித்துவிட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். விசா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் உள்ளது. கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும்.
சமூக சேவையாளர்களுக்கு விருதுகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபெருமானை வைத்தியநாத அஷ்டகம் பாராயணம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிரைவிங் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். டிரைவராக இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக டிரைவிங் பண்ணணும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட அல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சிலருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டில் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறவர்கள் இல்லை வெளிநாட்டிலே ஐடி சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். திருமண மண்டபம், பார்ட்டிகால், மினிகால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள், ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், அதே மாதிரி டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் புது வாய்ப்புகளையும் புது ஆர்டர்ஸும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நண்பர்களுடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். பயன்படுத்திங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு போட்டி குறையும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளி கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட அக்சசரிஸ் அல்லது மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். மொபைல் ரிப்பேர் சம்பந்தப்பட்ட டெக்னீஷியனாக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும். பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர வழியிலே விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் கிடைக்கும். புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. சரபேஸ்வரரை வில்வம் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மகர ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். அவசரப்படக்கூடாது. உத்தியோகம் தொழிலில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், சயின்டிஸ்டாக இருப்பவர்கள், R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அதே மாதிரி டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்களுக்கு சொந்தமாக கிளினிக் வைக்கணும், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரக்கூடிய நாள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. தம்பதிகளிடையே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், ஒற்றுமை குறைவாக இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் 2 எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கும்பராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு நீங்கள் கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி நண்பர்கள் வழியிலும் கவனமாக இருக்கணும். சில விரயங்கள் வந்து சேரும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், வாட்டர் லிக்விட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது கிளையண்ட்ஸ் கிடைப்பார்கள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பங்குதாரர்கள், பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில மனக்கசப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனை நீங்கள் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். டிரைவராக இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளிலே சிஇஓவாக, எம்டியாக, டைரக்டராக, ஜெனரல் மேனேஜராக, அசோசியேட் வைஸ் பிரசிடெண்டாக, வைஸ் பிரசிடென்ட் போன்ற பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் வேறு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கூட வந்து சேரும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட வந்து சேரும். கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நல்ல ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்து சேரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு நன்மையான ஒரு நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை சுதர்சன ஷட்கம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் ஒரு நன்மையான நாளாகும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க இலங்கை யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை வாலாம்பிகை சமேத வைத்தீஸ்வர சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.